हमारा फास्टिंग प्रेयर में हमारा अगस्टिन राजशेखर ने एक बात के ऊपर जोर दिया. நம்முடைய உபவாச கூடையிலே சகோதரர் அகஸ்டின் ராஜசேகர் அவர்கள் ஒரு காரியத்தை குறித்து பேசினார். सुबह तड़के उठ के प्रार्थना करने में जो ताकत मिलती है उसके ऊपर उन्होंने प्रचार किया. அதிகாலையில எழும்பி ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிற அந்த பலத்தை குறித்து அவர் பேசினார். आजकल के संसार में सवेरे कुछ लोगों का 10 बजे होता है. இன்றைய உலகத்திலே சிலருக்கு காலை 10 மணி தான் விடியும் அவங்களுக்கு. रात भर बैठ के देखते हैं, இரவு முழுதும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. सवेरे उठना मन नहीं. காலையில் எழும்புக்கு அவங்களுக்கு மனசு வராது. 12 बजे तक गप मारते हैं. 12 மணி இரவு வரைக்கும் ஒரே சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. फिर 8 बजे उठने से बोलेंगे अभी ये ना सोने गए हैं. 8 மணிக்கு காலையில் எழுப்புனா சொல்லுவாங்க இப்பந்தானே தூங்கக்கு போனேனா. इसलिए हम लोग 5 बजे वहाँ हमारा डिवोशन है. ஆகையினால நமக்கு அங்க 5 மணிக்கு டிவோஷன் இருக்குது. कुछ लोग 7 बजे उठने के लिए अलार्म रखेंगे. சிலர் 7 மணிக்கு எழும்புவதற்கு அலாரம் வைப்பாங்க. वे मिस्टर बीन जैसा करता वैसे ही करते हैं. மிஸ்டர் பீன் செய்யறது போல தான் அவங்க செய்வாங்க. आप लोगों ने उसका वो जो तमाशा का है, एक अटकिंसन करके एक एक्टर है, वो बेखूफी का काम करता है. उसके लिए बहुत दुनिया भर में उसके लिए बहुत लोग उसको पसंद से देखते हैं. यहाँ तक चाइना के लोग भी देखते हैं. அக்கிசன் என்று சொல்லி அவருடைய பெயர் மிஸ்டர் பீன். அவருடைய தமாஷா காட்டுவார், அவருடைய வேடிக்கையா காரியங்களை செய்வார். அது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற காரியம். அதில் சீனாவை சேர்ந்தவங்க இன்னும் அதிகமாக அவருடைய காரியத்தை பார்ப்பாங்க. चाइना के लोग भी बहुत देखते हैं क्योंकि चाइनीज उसको बोलता नहीं है, कुछ शब्द नहीं है, इसलिए एक्शन से ही आपको हंसी आएगा. அவருடைய ஆக்ஷன், அவர் பேச மாட்டார், அவருடைய ஆக்ஷன்ஸ்லயே நீங்க ரொம்ப சிரிச்சிருவீங்க. वो किसी इंटरव्यू के लिए जाना है. அவருக்கு ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியிருந்தது. और अलार्म बजाने के समय अलार्म रखा था. அவர் அலாரம் வைத்திருந்தார். அலாரம்ல எழும்பி போன்னு சொல்லி. अलार्म कर रही है, அலாரம் ட்ருன்னு சொல்லி அங்கே காலையில் அடிக்கிறது. उसने बंद किया. அவர் அந்த அலாரமை அனுப்பினார். और आप आपके मोबाइल में अलार्म रखते होंगे, நீங்க மொபைல்ல அலாரம் வச்சிருப்பீங்க. लेकिन कोई घर में रखता है. சிலர் வீட்ல அந்த அலாரம் வச்சிருப்பாங்க, கிளாக் வச்சிருப்பாங்க. और वो 2 मिनट के बाद फिर इसका मतलब उठो. திரும்ப அது 2 மணி 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப ட்ரின்னு அடிச்சு சொல்லிட்டு எழும்புன்னு சொல்லி. वो क्या करता है मालूम है? ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? उसको बंद करके उसको उठा के जो पीने के लिए ग्लास में पानी रखा था उसमें डाल दिया. அவர் அந்த அலாரமை தூக்கி எடுத்து குடிப்பதற்கு கிளாஸ்ல தண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கிளாக்கை எடுத்து அதுக்குள்ள போட்டாரு. हम लोग क्या करते हैं मालूम? मिस्टर बीन. மிஸ்டர் பீன் நாம என்ன செய்யறோம் தெரியுமா? हमारे बीच में जो मिस्टर बीन है ना, நம்ம மத்தியில மிஸ்டர் பீன்ஸ் இருக்காங்கல்ல, अलार्म के सोएंगे. அலாரம் வச்சுட்டா தூங்குவாங்க. सवेरे प्रार्थना करना, காலையில நான் ஜெபிக்க வேண்டும். जब अलार्म बजेगा அலாரம் அடித்த உடனே मोबाइल का बंद करके चादर को उड़ के वो यहाँ तक कर देंगे, अभी यहाँ तक कर देंगे. அவங்க மொபைல் ஆஃப் பண்ணிட்டு இதுவரைக்கும் மூடி இருந்த பெட்ஷீட்டை இழுத்து நேரே இங்க வரைக்கும் மூடி போட்டுருவாங்க. उसको मैं कहता मिस्टर बीन. அவரை பார்த்து சொல்வேன் மிஸ்டர் பீன் என்று சொல்லி. और फिर इंटरव्यू के जाने समय कैसा मूड होता है, अगर आपको मौका मिलेगा उसको देखिएगा. இன்டர்வியூக்கு போகும்போது அவர் எப்படி பிரஷ் பண்றாரு, என்ன பண்றாரு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க பாருங்க. और मैं आज 3 आराधना में इसको दिखाने के लिए जेरिया और जाशुआ से विनती करूंगा. हमारे बच्चों को दिखाइए कितने लोग अपने को बीन बनाते हैं, देख लेंगे. நம்ம இடத்துல ஜெரி அவர்கள் ஜாஸ்வார்ட்ட சொல்வேன், அந்த மிஸ்டர் பீனுடைய அந்த ஸ்டோரியை நீங்க நம்முடைய டீனுக்கு காண்பீங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. मैंने आपसे कहा था, நான் உங்களிடத்துல சொன்னேன், बीते हफ्ता मेरा पूरा जांच हुआ. கடந்த வாரம் எனக்கு முழு பரிசோதனை நடந்தது. आखिरी टेस्ट करने के लिए किसी आर्थो डॉक्टर के पास जाने के लिए कहा गया. கடைசி டெஸ்ட் பண்ணுவதற்காக ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் இடத்துல போக வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. मैं एक आर्थो डॉक्टर को जानता हूं जो हमारे हाथों में कई बार आ चुके हैं. वे आके पहले போலியோ சர்ஜரி के लिए आए थे. நான் ஒரு ஆர்த்தோ மருத்துவரை அறிந்திருக்கிறேன். அவர் நம்மிடத்தில் வளாகத்தில் வந்து போயிருக்கிறவர். முதலாவது நம்மிடத்தில் இருந்த போலியோ பிள்ளைகளுக்கு ஆபரேஷன் அவர்தான் பண்ணினார். वे रशिया में जाके स्पेशल ट्रेनिंग लिए हैं. அவர் ரஷ்யாவுக்கு போய் ஸ்பெஷல் ட்ரைனிங் பெற்றிருக்கிறவர். नाटे वालों को वो लंबा करने का भी ट्रेनिंग पा लिए हैं. குள்ளமாய் இருக்கிறவர்களை உயர்ந்தவர்களாய் வளர்த்தியாய் மாற்றுவதற்கு ட்ரைனிங் பெற்றிருக்கிறார். एक सर्कस का एक कुबड़ा छोटा रहता ना, उसको उन्होंने 6 इंच बढ़ा दिया. சர்க்கஸ் உடைய குள்ளனா இருப்பான் பாத்தீங்களா, கோமாளி மாதிரி,
கோமாளி அவனை 6 இன்ச்சு அவருடைய ஹைட்டை தூக்கிட்டாரு. सक्सेसफुल ऑपरेशन रहा, சக்சஸ்ஃபுல் ஆபரேஷனா இருந்துச்சு அது. सीएमसी में काम किए, சிஎம்சில வேலை செய்தார், ऑस्ट्रेलिया में काम किए ஆஸ்திரேலியாவில் வேலை செய்தார், और अभी रिटायर्ड हो गए हैं। இப்பொழுது ரிட்டையர்ட் ஆயிருக்கிறார். उनकी पत्नी भी डॉक्टर है, அவருடைய மனைவியும் ஒரு மருத்துவர், हमारा अच्छा दोस्त है। நல்ல எங்களுடைய நண்பர். वे चेन्नई में थे, चेन्नई में हैं। அவர்கள் அந்த மருத்துவர் சென்னையில் இருக்கிறார்கள். मैंने उनको फोन किया, அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். आर्थो डॉक्टर को देखने के लिए मुझे कहा गया है। அந்த ஆர்த்தோ மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. मैंने उनको फोन किया, அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். मैंने कहा भैया आप कभी भी आ सकते हैं। அவர்கள் சொன்னார், அண்ணா நீங்க எப்போனாலும் வரலாமே. 2 घंटा उनके साथ बैठ के हम लोग गप मारे हैं, हमारे साथ तंदुरुस्त। उन्होंने बोला मैं कुछ नहीं देगा, आप ठीक है। 2 மணி நேரம் உட்கார்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அவர் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னார், அண்ணே ரொம்ப நீங்க கரெக்டா இருக்கீங்க, எல்லாம் சரியா இருக்கு, நீங்க போகலாம். उन्होंने एक और बात को कहा, ஆனால் அவர் இன்னொரு காரியத்தையும் சொன்னார். पति पत्नी दोनों डॉक्टर हैं, புருஷன் மனைவி 2 பேருமே மருத்துவர்கள், उनके बच्चे भी डॉक्टर हैं। பிள்ளைகளும் மருத்துவர்கள். वे महाराष्ट्र में 14 साल मिशनरी के रूप में मिशनरी डॉक्टर रह चुके हैं, அவர்கள் மகாராஷ்டிராவில் 14 ஆண்டுகள் மிஷனரி டாக்டராக இருந்தவர்கள். और जहां जाते हैं वहां प्रभु का वचन सुनाते हैं। எங்கே போனாலும் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிற மருத்துவர். अभी वे कह रहे हैं हम अपोलो हॉस्पिटल में 3 बार जाते हैं, मेरे उस महीना का खर्चा के लिए काफी है। அவர் சொன்னார், நான் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு 3 முறை தான் போவேன் மாசத்துல, அந்த 3 தடவை போறதே போதும், அந்த முழு மாதத்துக்கு செலவு எனக்கு போதும். बाकी घर में रह के थोड़ा बहुत सेवा करता हूँ। வீட்டிலிருந்து கொஞ்சம் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், சேவை அந்த மருத்துவ தொழில் செய்து लेकिन கொண்டிருக்கிறேன். उन्होंने एक बात और कहा, जबरदस्त बात। ஆனால் வலுவான முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். एक दिन प्रभु ने मुझसे कहा, तुम सवेरे उठ के मेरे पांव तले आ जाओ। ஒரு நாள் கர்த்தர் என்னிடத்தில் பேசினார், அதிகாலையில் எழும்பி நீ என்னுடைய பாதத்தண்டையில வந்துவிடு. मैं मिशनरी होने समय भी नहीं किया था, நான் மிஷனரியாக இருக்கும் பொழுது கூட அந்த காரியத்தை लेकिन செய்யவில்லை. अभी रिटायर्ड हो गए हैं। ஆனால் இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன். ज्यादा काम करने के लिए हम अपने को सौंपा नहीं। அநேக வேலைகளை செய்வதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. हम अपोलो में भी जाते हैं, वहाँ ऑपरेशन करने के पहले पेशेंट को सुसमाचार सुनाने के बाद ऑपरेशन करते हैं। நான் அப்போலோவுக்கு போகும் பொழுது அந்த பேஷண்ட் இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை சொன்ன பின்புதான் அந்த பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணுவேன். ऐसा परमेश्वर के लिए दून रखने वाला। இப்படி தேவனுக்காக வைராக்கியம் வைத்திருக்கிறவர். उन्होंने क्या कहा मालूम है? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? भैया मैं 2:30 बजे सवेरे उठता हूँ। அண்ணே நான் அதிகாலையில 2:30 மணிக்கு எழும்புகிறேன். प्रभु ने मुझसे बातचीत किया। தேவன் என்னோடு பேசினார். मैं यूहन्ना रचित सुसमाचार जब पढ़ रहा था, நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது ऐसा अनुभव हुआ कि यीशु मसीह वहां आके मुझसे सीधा बातचीत कर रहा। அப்படிப்பட்ட அனுபவம் பெற்றேன். இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பதாக முகமுகமாய் பேசுகிற போல. उम्रदार है, வயது ஆயிற்று அவருக்கு, कई काम करने वाला है, அநேக வேலைகளை செய்யக்கூடியவர். मुझसे 4 साल छोटा है। என்னிடத்துல என்னை விட்டிலும் 4 வயது குறைந்தவர். उन्होंने कहा अभी मैं सीखा हूँ, அவர் சொன்னார், இப்பொழுதுதான் அண்ணன் கற்றுக்கொண்டேன், रहस्य बात को अभी सीखा हूँ, ரகசிய காரியத்தை இப்பொழுதுதான் கற்றிருக்கிறேன். सवेरे का अध्ययन बहुत अच्छा लगता है। அதிகாலை தியானம் மிக நன்றாயிருக்கிறது. डॉक्टर बिली ग्रैहम के बारे में आप जानते होंगे, டாக்டர் பில்லிகிராமை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். उनकी एक लेक्चर को मैंने सुना था। அவருடைய ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். वो कहते हैं 3 और 4 के बीच में परमेश्वर मुझसे साफ बातचीत करते मैं सुनता हूँ। அவர் சொல்லுகிறார், அதிகாலை 3-4 மணிகளுக்கு இடையிலே தேவன் என்னோடு தெளிவாய் பேசுகிறதை நான் கேட்கிறேன். डॉक्टर बिली ग्रैहम 100 साल होने के लिए कुछ समय के लिए उस समय मर गए। டாக்டர் பில்லிகிராம் அவர்கள் 100 வயது ஆய்வதற்கு கொஞ்ச நாட்கள் தான் மீதமாக இருந்தது, அதற்குள்ளே மரித்தார் அவர். डॉक्टर बिली ग्रैहम को लोगों ने कहा अमेरिका का राष्ट्रपति इलेक्शन में आप खड़े हो जाएगा, हम लोग कोई खड़े नहीं होंगे, आप बिना नॉमिनेशन जीत जाएंगे। டாக்டர் பில்லிகிராம் அவரிடத்தில் சிலர் சொன்னார்கள், நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன்ல நீங்கள் அப்படியே நின்று கொடுங்கள், ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் வந்து விடுவீர்கள். रिपब्लिकन पार्टी और डेमोक्रेट, ये 2 पार्टी है अमेरिका में। அமெரிக்காவில் ரிபப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று சொல்லி 2 பார்ட்டி இருக்கிறது. हिंदुस्तान के जैसा दुनिया भर का पार्टी नहीं है। இந்தியாவை போல உலகம் முழுதும் வருகிற இந்த கட்சிகள் கிடையாது. ரெண்டே கட்சி தான் அங்கே உண்டு, रिपब्लिकन। ரிபப்ளிகன். अभी जो ट्रम्प जीता है रिपब्लिकन कैंडिडेट है। இப்பொழுது ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார் ரிபப்ளிகன் கேண்டிடேட்டாக. डेमोक्रेटिक, बीते बार का जो राष्ट्रपति था उनका बाइडेन, वो डेमोक्रेटिक का था। கடந்த முறை இருந்த அந்த ஜனாதிபதி டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்தவர். दोनों पार्टी के लीडर
लोग आके डॉक्टर बिली ग्राहम से पूछे थे, ரெண்டு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து டாக்டர் பில்லி கிரஹாமிடத்துல கேட்டார்கள், आपको हम लोग दोनों मिलके खड़ा करेंगे। உங்களை நாங்கள் ரெண்டு பேரை இணைந்து நிறுத்துவோம்। अब अमेरिका का राष्ट्रपति 6 साल के लिए 6 साल के लिए 8 साल के लिए हो सकते हैं। நீங்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக 8 வருடங்களுக்காக இருக்க முடியும்। उन्होंने क्या कहा मालूम है? ஆனா அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? मैं छोटा काम करने के लिए नहीं आता तैयार, मैं बड़ा काम कर रहा हूं। நான் சின்ன வேலை செய்வதற்காக வரப்போறதில்லை, நான் செய்கிறது பெரிய வேலை। मेरा सेवकाई बहुत बड़ा है, என்னுடைய ஊழியம் மிக பெரியது। अमेरिका का सुपर पावर का राष्ट्रपति होना मेरे लिए कुछ नहीं है। அமெரிக்காவுடைய சூப்பர் பவருடைய ராஷ்டிரபதியாக ஜனாதிபதியாக மாறுவது எனக்கு ஒண்ணுமே இல்லை। मैं स्वर्ग राज्य के लिए मैं काम कर रहा हूं। நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன்। अभी उनका बेटा भी अमेरिका का राष्ट्रपति ट्रम्प के और जो ओथ ले सेरेमनी में उसी को ओपनिंग प्रेयर दिया गया था। அந்த அதே டாக்டர் பில்லி கிரஹாமுடைய மகனுக்கு தான் அந்த இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதியுடைய ஓபனிங் செரிமனியிலே அவருக்கு ஜெப செய்ய கொடுக்கப்பட்டது। बातों को सुनिएगा, நல்ல காரியங்களை கேளுங்கள்। कैसा हुआ है, நடந்தது எப்படி, इतने ऊंचे स्थानों में कैसा आया है, இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்தது எப்படி। उनका बेटा जो पहले कुछ बिगल गया था, दारू पीने लगा था, वो फिर प्रभु में आके अमेरिका के उस स्थान में आ गया जहां पप्पा था। எங்கே தகப்பனார் இருந்தாரோ அங்கே இப்பொழுது அவனுடைய மகன் குடித்து வெறித்துக் கொண்டிருந்தவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்। कैसा हुआ, எப்படி நடந்தது இப்படி? अनेक कारण है, अनेक காரணங்கள் உண்டு। एक दो कारण को मैं आपको सुनाऊंगा, जनवानों को मन में रखते मैं प्रचार करता हूं, बाहर के बाकी लोग भी सुन लें। நான் வாலிபர்களை மனதில் வைத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், பிறரும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள்। डॉक्टर बिली ग्राहम कहते हैं, டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், मैं आदत रखा हूं 3 बजे उठने का, நான் அதிகாலையில 3 மணிக்கு எழும்பக்கூடிய பலனை பெற்றிருக்கிறேன்। 3 और 4 मैं किसी से बातचीत नहीं करता हूं, 3-4 மணிக்கு இடையில யாரிடத்திலும் நான் பேசுவது கிடையாது, केवल प्रभु से बातचीत करता हूं। வெறுமனே ஆண்டவரிடத்தில் பேசுவதுண்டு। उनका कुछ निर्णय है, அவருடைய சில பிரின்சிபல்ஸ் வைத்திருக்கிறார்। उन्होंने एक संस्था का स्थापना किया, बिली ग्राहम मिनिस्ट्री। அவர் இந்த உலகத்தில் பில்லி கிரஹாம் மினிஸ்ட்ரி என்று சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியை ஆரம்பித்தார்। उन्होंने कहा वो संस्था जिसका मैं उसका वेतन जो मुझे मिलेगा उसके अलावा मैं कुछ भी और ग्रहण नहीं करूंगा। அவர் சொன்ன காரியம், அந்த ஸ்தாபனம் கொடுக்கிற சம்பளம்னு சொல்லி ஒன்று உண்டு, அதை தவிர வேற ஒன்றையும் நான் வாங்க மாட்டேன்। और एक और निर्णय, இன்னொரு தீர்மானம் எடுத்தார், मैं किसी महिला के साथ बैठ के अकेले बातचीत नहीं करूंगा। நான் எந்த ஒரு பெண்ணோடும் கூட தன்னந்தனியா இருந்து பேசவே மாட்டேன்। नहीं, இல்லை, पूरा विश्व भर में घुमा है, அவர் முழுவதும் உலகத்தையே சுற்றி கொண்டு பிரசங்கித்திருக்கிறார்। लाखों लोगों को उसने प्रभु में लाया, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஜெயித்தார்। जबरदस्त प्रचार करता था, வலுவாய் பிரசங்கிக்க கூடியவர்। उसका प्रचार में हमेशा हमेशा इटर्निटी इटर्निटी इस बात को उन्होंने सामने लाया। அவருடைய பிரசங்கத்திலே எப்பொழுதுமே அந்த இட்டர்னிட்டி என்று சொல்லி காரியத்தை கொண்டு வந்தார்। परमेश्वर का राज, தேவனுடைய ராஜ்யம், और साथ ही साथ परमेश्वर का न्याय, அதோடு கூட தேவனுடைய நியாய தீர்ப்பு। दो बात उनके प्रचार में अभी भी आप सुन सकते हैं। இப்பொழுதும் ரெண்டு காரியம் அவருடைய பிரசங்கத்தில் இப்பொழுதும் நீங்கள் கேட்க वे முடியும்। दुनिया में नहीं है लेकिन सारी भाषाओं में है। அவர் உலகத்தில் இல்லாத இவைகள் எல்லாம் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது। परमेश्वर का राज, தேவனுடைய ராஜ்யம், परमेश्वर का न्याय। தேவனுடைய நியாய தீர்ப்பு। बीमारों के लिए प्रार्थना नहीं करता था, வியாதியஸ்தர்களுக்காக அவர் ஜெபிக்கிறதே கிடையாது। भविष्यवाणी के लिए अलग मीटिंग नहीं रखता था। தீர்க்க தரிசன கூட்டம் என்று சொல்லி வைக்கிறதே கிடையாது அவர்। उनके मीटिंग में फुटबॉल स्टेडियम मेरा भरा रहता था, அவருடைய கூட்டங்களிலே ஃபுட்பால் ஸ்டேடியம் முழுவதும் நிரம்பி இருக்கும்। लाखों लोगों के जीवन में उसने बिल्कुल एक ताकत को पहुंचाया। லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினார்। व्हाट इज द सीक्रेट, उसके रहस्य की बात क्या है, उसका सीक्रेट क्या है, அவருடைய ரகசியம் என்ன, उनसे पूछा गया है। அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது, एवरी डे 3 o'clock I wake up, प्रतिदिन 3 बजे भोर में उठता हूं। 3 to 4 is God's hour with me। 3 से 4 बजे तक परमेश्वर के साथ में संगति में रहता हूं। प्यारे जवान और मेरे लोग, प्रिय வாலிபர்களே, என்னுடைய இன்னும் பெரியவர்களே, अगर आप परमेश्वर के लिए जबरदस्त इस्तेमाल होने के लिए चाहते हैं, தேவனுக்காக வலுவாய் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? भोर का समय परमेश्वर के लिए बहुत विशेष समय है, அதிகாலை தேவனுக்காக ஒரு விசேஷ ஜெபமாய் இருக்கிறது। उसका आप तुच्छ मत जानिएगा। அதை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள்। आप, मैं मूसा के बारे में बतलाऊंगा, यहोशू के बारे में बतलाऊंगा, यीशु के बारे में बतलाऊंगा। மோசே குறித்தும் யோசுவாவை குறித்தும் இயேசுவை குறித்து நான் சொல்லுவேன்। मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திறவுங்கள்। निर्गमन யாத்ராகமம் 34 अध्याय,
34வது அதிகாரம் पहला और दूसरा पद का पढ़िएगा। 1 2 வசனங்களை வாசியுங்கள். निर्गमन Exodus 34 chapter 1 and 2. इस घटना के बारे में आप जानते हो। இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். मूसा 40 दिन परमेश्वर से भेंट करने के लिए पहाड़ सनाई पहाड़ पर चढ़ गया था। மோசே 40 நாட்கள் தேவனோடு கூட இருக்கும்படியாக சீனாய் மலையின் மேலே ஏறி போனான். पूरा बादल घेर लिया उस पहाड़ को। அந்த மலை முழுவதும் மேகம் சூழ்ந்து கொண்டது. नीचे रहने वालों के लिए वो बहुत घबराहट को ला दिया। கீழே இருந்தார்களே அவரிடத்தில் பயங்கர குழப்பமும் கலக்கமும் உண்டாயிற்று. क्योंकि वे वहां गर्जन की आवाज को सुने थे, ஏனென்றால் அவர்கள் இடி முழக்க சத்தத்தை மாத்திரம் கேட்டார்கள். धुआं को देखे थे, அவர்கள் புகை மண்டலத்தை கண்டார்கள். अब बिजली चमकते हुए देखे थे, மின்னல் தோன்றுகிறதை கண்டார்கள். डर गए, பயந்தார்கள். क्योंकि उनको दिया गया था ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது कोई भी पहाड़ को छूबे नहीं, யாரும் மலையை தொட்டுவிடக் கூடாது. यहां तक एक जानवर भी छूना नहीं है। இதுவரைக்கும் ஒரு மிருகம் கூட மலை அண்டையில வரக்கூடாது. भयानक, बहुत भयानक दर्शन। மிக பயங்கரமான தரிசனம். नीचे लोग थे கீழே ஜனங்கள் இருந்தார்கள். और मूसा ने हारून अपना भाई जो उस समय लोगों का अगुवाई करने के लिए दे के चला गया था। மோசே என்பவன் தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை அப்பொழுது வழிநடத்த கீழே விட்டுவிட்டு போயிருந்தான். एक ही दिन में सब लोगों से उसने लोगों के दबाव में आके एक सोना का बछड़ा का बना दिया। जब लोगों ने पूछा हाँ मूसा का क्या हुआ, मालूम नहीं हुआ, हमारे आगे जाने वाला देवताओं को बनाइए। ஜனங்கள் அந்த ஆரோனிடம் சொன்னார்களே, மேலே மோசே ஏறி போனான், தாமதமாகிறது, என்ன ஆயிற்று என்று சொல்லி தெரியாது. அப்பொழுது எங்களுக்கு முன்னே போகக்கூடிய தேவர்களை உண்டாக்கும் என்று சொல்லி அவர்கள் பொன் ஆபரணங்களை கொண்டு வந்து அவர்கள் அங்கே பொன் கன்று குட்டியை உருவாக்கினார்கள். हारून पैसा बटोरने में तेज है। ஆரோன் பணம் வசூலிக்கிறதுல தேர்ச்சி பெற்றவன். एक ही दिन में इतना सोना इकट्ठा कर दिया। ஒரு நாளிலே இவ்வளவு பொன்னை அவன் வாளிக்கொண்டான். परंतु लोगों की दबाव को सह नहीं सका। ஆனால் ஜனங்களுடைய அழுத்தம் பிரஷரை அவனால தாங்க முடியலை. बगल वाला हाथ पकड़ बोलिए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आप बहुत अच्छे हैं, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். बहुत पैसा एक ही दिन में कमा लेंगे। ஒரே நாள்ல நிறைய பணம் சம்பாதிச்சிருவீங்க நீங்க. आपको प्रमोशन वर्क में भेज देंगे, एकदम पूरा बटोर का आएंगे। वो प्रमोशन वर्कல உங்களை அனுப்புறேன்னு சொன்னா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்துருவீங்க एक ही दिन में, ஒரே நாள்ல. परंतु ஆனால் लोग दबाव देंगे, ஜனங்கள் உங்களுக்கு பிரஷர் கொடுத்தாங்கன்னா आप अपना निर्णय में நீங்களுடைய தீர்மானத்துல कड़ा नहीं रहेंगे। நிக்கவே மாட்டீங்க. वो मूसा से कहता लोगों ने बहुत परेशान किया, आपको मालूम नहीं ये तो बहुत बुरे लोग हैं। ஆரோன் மோசேயை பார்த்து சொல்கிறான், ஜனங்கள் இவ்வளவாய் என்னை துன்பப்படுத்தினார்கள், இவ்வளவாய் பிரஷர் கொடுத்தார்கள், கெட்ட ஜனம் இது. पैसा ही इकट्ठा करने में माहिर है, பணத்தை சேகரிக்கிறதுல தேர்ச்சி பெற்றவன். लेकिन अपनी बातों में स्थिर रहने के लिए ताकत नहीं है। ஆனா தன்னுடைய தீர்மானங்களில் நிக்க முடியாமல் போனார். कुछ लोगों का परिवार में आप देखिएगा, சிலருடைய குடும்பத்துல நீங்க பாருங்க, आपस में बातचीत करेंगे, பக்கத்துல பேசுவாங்க அவங்க. उदाहरण में मैं कह रहा हूं, आप गलत मत मानिए, इनके घर के अंदर क्या हो रहा मुझे मालूम नहीं, लेकिन मैं उदाहरण के लिए कह रहा हूं। உதாரணமாக நான் சொல்கிறேன், இவருடைய வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. உதாரணமா நான் சொல்ல தப்பா என்ன நினைச்சுக்காதீங்க. बाबू सर से मैं कुछ कहता हूं, பாபு சார்ல நான் இதை ஒன்று சொல்றேன். हाँ भैया ऐसे ही होना। சரி அண்ணே, சரி அண்ணே, சரி சரி. घर में जाने से इनकी पत्नी बोलते क्या कहीं हाँ करके खिला के आया है। நீர் என்ன சொல்லிட்டு வந்துட்டீரு, சரி சரி சரின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. வீட்டில் சொல்லுவா மனைவி, ये बोलेंगे ठीक है जाके कह देंगे भैया से नहीं होगा। சரி 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 நான் சொல்லிடுறேன், அண்ணே என்னால முடியாது, நான் அண்ணே मैंने कई लोगों को देखा, நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், जबरदस्ती के साथ बोलेंगे हम करेंगे, வலுவா சொல்லுவாங்க, நான் செஞ்சு காண்பிப்பேன் சொல்லுவாங்க. बलून जैसा फूल जाएंगे, பலூனை போல இப்படி விரிவாயிருவாங்க. पत्नी थोड़ा सा प्रिक मारेगी, पिन मारेगी तो हवा, ஆனால் மனைவி வீட்டுல போய் கொஞ்சம் ஒரு ஊசியை போட்டா உள்ள இருக்கிற காத்து எல்லாம் வெளியே போய் நிற்கும். जिनकी शादी हुई वे हाथ पकड़ के बोले, யாருக்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கிறதோ திருமணம் ஆனவர்கள் கையை கொடுத்து சொல்லுங்க. आपके बारे में नहीं कहा जा रहा, உங்களை குறித்து சொல்லப்படலைங்க. बीते हफ्ता कोई हमको शादी का कार्ड लाने के लिए आया, கடந்த வாரம் யாரோ ஒருவர் எனக்கு திருமண அந்த அழைப்பிதழை கொண்டு வந்தார்.
मैंने कहा इंजन नहीं आया, डिब्बा आया है। நான் சொன்னேன் இன்ஜின் வந்திருக்குது, டிப்பாவை எங்கன்னு கேட்டேன். उनको मालूम था उनका அவருக்கு इंजन क्या அவருக்கு है। தெரியும், அவருக்கு தெரியும். उनकी पत्नी इंजन है। அவருடைய மனைவி தான் இன்ஜின். पीछे पूंछ फिर के ही चल गए। பின்னாலேயே அங்க வாழை பிடிச்சிட்டு போவாங்க. भाई लोग आप इंजन बने, आप लोग डिब्बा बने। சகோதரர்களே, நீங்க இன்ஜினா மாறுங்க, சகோதரிமார்கள் நீங்க டிப்பாவா மாறுங்க. हारून का हालत वही है। ஆரோனுடைய நிலைமையும் அதுவே. हारून का हालत वही है। ஆரோனுடைய நிலைமையும் அதுவே. मूसा के पूछा क्या किया है। மோசே வந்து கேக்குறா, என்னையா செஞ்சு போட்டுருக்கிற? अरे यहाँ 40 दिन में तूने सोना के बछड़ा का बना दिया। 40 நாளுக்குள்ள பொண்ணு கன்றுக்குட்டியை உருவாக்கி போட்டுட்டியே. क्या करेंगे तुम? हो रहे थे पत्थरवा करने के चक्कर। நான் என்ன செய்வதையா, இவங்க எல்லாம் என்னைய போட்டு செய்ய வச்சுட்டாங்க. इन लोगों का गर्दन झुकता ही नहीं है। இவங்களுடைய கழுத்து அவ்வளவு நேரா இருக்கிறது, இவங்க கழுத்து வணங்காதவர்கள். मूसा परमेश्वर का लिखा हुआ 2 पत्थर को लेके आ रहा है। மோசே என்பவன் தேவனால் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள் எடுத்து கொண்டு வந்தான். उनको गुस्सा आया। அவனுக்கு வந்தது கோபம். उस सोना का बछड़ा को थोड़ा, इसको थोड़ा बछड़ा को लेके जलाया, पानी में मिलाया, उन लोगों को पिलाया। பொன் கன்றுக்குட்டியை உடைத்து போட்டான், கொண்டு வந்த கற்பலகைகளை நொறுக்கி போட்டான். அந்த பொன் கன்றுக்குட்டியை தண்ணில போட்டு உடைத்து எரித்து இவர்களுக்கு குடிக்க கொடுத்தான். अभी मूसा का डर आ गया, இப்பொழுது மோசே பயந்து போனான். क्योंकि परमेश्वर ने कहा था இந்த கர்த்தர் சொன்னாரே, तुम्हारे लोगों ने अपने को बिगाड़ दिया। உன் ஜனங்கள் அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், मैं इनको खत्म करने जा रहा हूं। நான் அவளை அழித்து போட்டேன். नीचे जाके देखो, நீ போய் கீழே பார். मैंने उनके लिए लाल समुद्र को 2 भाग किया था। நான் அவர்களுக்காகத்தான் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தேன். उनके लिए मिस्री लोगों को मैंने इतना मारा, इतना मारा, इतना मारा। இந்த ஜனத்துக்காகத்தான் எகிப்தியரை அவ்வளவா அடித்தேன், அவ்வளவா அடித்தேன். और मिस्रियों का सेना का मैंने समुद्र में डुबा दिया। எகிப்தின் சேனையை அந்த சமுத்திரத்தின் தண்ணீராலே மூழ்கடித்தேனே. और मरुभूमि में मन्ना खिला रहा हूं। வனாந்திரத்திலே நான் மன்னாவை வருஷித்தேன். मैं पत्थर से पानी पिलाया हूं। கற்பாறையிலிருந்து நான் தண்ணீரை விளைவித்தேன். जहां खराब पानी था उसको मैंने मीठा बनाया। கசப்பான தண்ணீரை நான் இனிமையாய் மாற்றினேன். परंतु ये लोग इतना 40 दिन 1.5 महीना भी नहीं हुआ। 1.5 மாதம் கூட ஆகலையா, 40 நாள். जिस बात को मैं घृणा करता हूं, நான் இந்த காரியத்தை வெறுக்கிறேன். जिन बातों से मैंने इनको छुड़ाया, எந்த காரியத்திலிருந்து இவர்களை விடுவித்தேனோ, लिसन, சுனியே, लिसन, சுனியே, वही मूर्ति पूजा से फिर लौट गया। திரும்ப அதே விக்கிரக வணக்கத்துக்கு திரும்பி போயிட்டானே. बोल रहा है पत्नी बोल दी है, சொல்றா, மனைவி சொன்னதால அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு சொல்லி. ससुर बोल रही है, மாமனார் சொல்றாரு சொல்லி. मैं क्यों इस शब्द को इस्तेमाल कर रहा हूं? ससुर बोल रही है मतलब पीछे से सास की आवाज ससुर के मुंह से निकलता है, इसलिए मैं ससुर बोल रही हूं करके। மாமனார் நான் பெண்ணாக பாவித்து சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் அங்க மாமி சொல்லி மாமனார் வாயிலிருந்து வெளியே வருது. ஆனா மாமனாருடைய சப்தத்தை நான் ஒரு பெண்ணுடைய சப்தத்தை போல சொல்கிறேன். दबाव में आके அழுத்தத்தில் பிரஷர்ல வந்து, मैं ऐसा कमजोर व्यक्ति है, நான் அப்படிப்பட்ட ஒரு பலவீனன் ஆனாள். अभी डर लग रहा है, இப்போ எனக்கு பயமா இருக்குது. क्या परमेश्वर इनको क्षमा करेगा? தேவன் இவர்களை மன்னிப்பாரா? ये बाइबल में है, बाइबल में से ही प्रचार कर रहा हूं। பைபிள் எல்லாம் இருக்கிறது, அதில் தான் நான் பிரசித்து கொண்டிருக்கிறேன். आप मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திரும்புங்கள். इसको पढ़ने के पहले उसको खोलिएगा। இதை வாசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் இதை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். व्यवस्था विवरण உபாகமம் 9वां अध्याय, 9வது அதிகாரம். व्यवस्था विवरण 9वां अध्याय உபாகமம் 9வது அதிகாரம் 19 और 20, 19-20 வசனங்கள். मैं तो यहां मूसा कहता, मैं तो यहोवा के उस खोप और जलजलाहट से डर रहा था, क्योंकि वो तुमसे अप्रसन्न होकर तुम्हारा सत्यानाश करने को था, परंतु यहोवा ने उस बार भी मेरी सुन ली। இங்கே மோசே சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். 20वां पद, 20வது வசனம். यहोवा हारून से इतना कोपित हुआ कि उसका भी सत्यानाश करना चाहा, परंतु उसी समय मैंने हारून के लिए भी प्रार्थना की।
20வது வசனம், ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். डर के मारे परमेश्वर बहुत गुस्सा है, न्याय करने जा रहा है, क्या क्षमा करेगा कि नहीं? इन लोगों ने इतना बड़ा पाप किया, मूर्ति पूजा के करके, नाच के, कूद के, पी खू के खेल रहा था. परमेश्वर का क्रोध इतना बड़ा है, क्या माफ करेगा करके कांपते हुए मूसा परमेश्वर के पास जा रहा था. தேவனுடைய கோபம் அவ்வளவு பெரியதே. இவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய விக்கிரக வணக்கத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தேவன் எதையாவது செய்ய போகிறாரே என்று சொல்லி நான் பயந்திருந்தேன். अभी पढ़िएगा. இப்பொழுது நீங்கள் இதை வாசியுங்கள். निर्गमन, யாத்திராகமம், Exodus 34:1 and 2. 34:1-2. फिर यहोवा ने मूसा से कहा, पहले तख्तियों के समान पत्थर की 2 और तख्तियां गढ़ ले. अब जो वचन मैं उन पहली तख्तियों पर लिखा थे, जिन्हें तूने तोड़ डाला, वे ही वचन में उन तख्तियों पर भी लिखूंगा. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். सबेरे तैयार रहना और भोर को सीने पर्वत पर चढ़कर उसकी चोटी पर मेरे सामने खड़ा होना. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். कब बुला रहा है? எப்பொழுது அழைக்கிறார்? आपके बाइबल में क्या लिखा है? உங்க வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறது? सवेरे. காலமே. अनोखा होम के बच्चों को लगता होगा, रंजितों को ऐसा है ना, सवेरे आकर लात मार. அனோக்கா பிள்ளைகளுக்கு இப்படி தெரியுது, ஒரு ரஞ்சித் அங்கிள் என்ன இது காலையில வந்துட்டு உதச்சி எடுத்து எங்களை எழுப்புறாரு. सरिता दीदी के ऊपर GTC के लड़कियां बोलेंगे, माँ रहती और 16 बेटा बहुत थकी करके कहती, ये ऐसा भूत को यहाँ लगा कर रखा है, सवेरे आके 4 बजे उठाती है. அப்படியே சரிதா அக்காவை பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, முன்னாடி இருந்தவங்களாம் எங்களை நல்லா தூங்குமா தூங்குமான்னு சொன்னாங்க, வந்து காலையிலேயே எழும்புன்னு சொல்லி சொல்றானே இவன். कुछ लोग अपना पत्नी के बारे में सोचेंगे, சிலருடைய மனைவிமார்களை குறித்து யோசிப்பாங்க. उठाने के पहले कॉफी पीजिएगा करके आना चाहिए था, कॉफी तैयारी के साथ. मॉर्निंग कॉफी बिना काम होता नहीं भैया, और टट्टी होता नहीं है. காலையில் காஃபி போட்டுட்டு தான் வரணுமே. அவன் காலையில் நான் காஃபி குடிக்காம எனக்கு காலையில் இருக்கவும் முடியாது, எனக்கு வெளியே போகவும் முடியாது. Do you want to help the people, those who are going to be destroyed? क्या आप जिसके ऊपर परमेश्वर का प्रकोप उठता है, उनको बचाने के लिए सवेरे उठ के भोर में चोटी पर चढ़े होने के लिए तैयार हैं? அழிந்து அல்லது தேவனே அழிக்க சித்தமாக இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய நீங்கள் அதிகாலையுமே மலையில் உச்சியில் எழும்பி அதிகாலையுமே தேவனிடத்தில் ஜெபிக்க ஆயத்தமா? 40 करोड़ लोग गंगा में डुबकी मारने के लिए गए. 40 கோடி ஜனம் கங்காவிலே மூழ்க அல்லது அதிலிருந்து ஸ்நானம் பண்ண போயிருக்கிறார்கள். वे सोचते हैं कि वहां डुबकी मारने से ठीक हो जाएगा. அவங்க நினைக்கிறாங்க அங்கே ஸ்நானம் பண்ணா சரியாயிருவேன்னு சொல்லி. 4 दिन के पहले 4 நாட்களுக்கு முன்னால एक लड़का उस लड़की के माँ से परमिशन लेके, ஒரு பையன் அந்த பொம்பளை பிள்ளையுடைய அம்மாவிடத்திலிருந்து பெர்மிஷன் வாங்கி, ध्यान से सुनिए, நல்லா கவனிங்க, ओ माँ भी बोली ठीक है, तुम्हारा वो प्रेमी है, जाओ जाओ जाओ. அந்த அம்மாவும் சொன்னா, உன்னை நீ நேசிக்கிறவன் தானம்மா, சரி நீ போன்னு தன் மகளை பார்த்து சொல்லிட்டா. कहाँ ले जा रहे मेरी बेटी को? என் மகளை எங்கம்மா கூட்டு போற? कुंभ मेला में. கும்பு மே நான் அங்க போறேன். माँ बोली मेरे लिए அம்மா भी, சொன்னா, बेटी मेरे लिए भी डुबकी कर देना, எனக்காகவும் நீ ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருமான்னு தாய் சொன்னா. मेरा ताकत नहीं है जाने का, ஏன்னா எனக்கு அங்க போவதுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா, क्योंकि वहाँ इतनी भीड़ है, அங்க अவ்வளவு கூட்டம் அங்க இருக்குமா. लोग दब के मर गए. 30 कहा जा रहा है, लेकिन वहाँ का इलाहाबाद का रहने वाला कहते हैं 100 से अधिक है.
30 பேர் அங்க மூழ்கி செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க நியூஸ்ல. ஆனா அங்க அலகாபாத் காரங்க சொல்றாங்க 100 பேருக்கு மேலன்னு சொல்லி. 100 लोगों से अधिक मर गया है, 100 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. दब के मर गया। ஓ, மூழ்கி இறந்து போயிட்டாங்க. इसलिए तुम जाओ बेटी, நீ போமா. शादी नहीं हुआ है திருமணம் ஆகல 2 பேருக்கும். लेकिन वो तुम्हारा प्रेमी ना है, உன்னை நேசிக்கிறவன் தானே, जाओ। நீ போ மகளே. रास्ता में क्या हुआ मालूम है? வழியில நடந்து என்ன தெரியுமா? उस लड़का ने उसी की उड़नी को लेके उसका गला घोट के, அந்த பையன் அந்த அவளுடைய அந்த துணியை எடுத்து அந்த மகளுடைய தலை கழுத்தை இறுக்க ஆரம்பிச்சான். मारा दिया, கொண்டு போட்டான். छुरी से काटा, கத்தியினால வெட்டினான் அந்த பிள்ளை. सिर को उठा के दूसरे तरफ फेंका, தலையை வெட்டி இன்னொரு புறம் தூக்கி போட்டான். शरीर को उठा के जंगल में फेंक दिया, தலை உடம்பை வெட்டி இன்னும் காட்டு பகுதியில போட்டான். अबे गंगा धाम में पाप की क्षमा के लिए जा रहा है। இப்பொழுது கங்கா தாம்ல பாவ நிவாரணத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். मैंने अपना प्रेमी को काट के फेंक दिया, நான் என்னுடைய நேசிக்கிற என்னுடைய காதலியை வெட்டி தொலைத்து கொண்டு போட்டேன். गंगा माई கங்கமாயே क्षमा कर। என்னை மன்னித்து விடு என்று சொல்லி. मैं गलत नहीं बोलता हूँ, मैं पत्रिका की बातों का कह रहा हूँ। நான் தப்பா ஒன்று சொல்லல, பத்திரிகையில வந்திருக்கிற செய்தியை சொல்றேன். मूर्ति पूजकों को सत्यानाश करने के लिए उन दिनों में परमेश्वर को क्रोध भड़का था। விக்கிரக வணக்கத்தாரை அழித்து போட அந்த நாட்களிலே தேவனுடைய கோபம் எழும்பிற்று. लेकिन आप में से कितने लोग, हे प्रभु मेरे को मालूम नहीं है, कलवरी सोता बह रहा है, कलवरी के सागर बह रहा है, उसमें डूबने के लिए उनको मालूम नहीं है। ஆனால் ஆண்டவரே, கல்வாரியிலிருந்து ஒரு பெரிய நதி புறப்பட்டு வருகிறது, இரத்த ஆறு போல, அதுல போய் அவர்களுக்கு மூழ்குவதற்கு அவர்களுக்கு தெரியாதே என்று சொல்லி பரிதபிக்கிறவர்கள் எத்தனை பேர். कल उद्घाटन में मैं इस गीत को गाया था, उसका एक पद को हम लोग मिलके गाएंगे। நேற்று அந்த திறப்பு விழாவிலே நான் பாடின ஒரு பாடலுடைய ஒரு பகுதியை நான் பாட போகிறேன். यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महान, यीशु है दाता महान, यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सब कोई यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महान, यीशु है दाता महान। बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। सब कोई मिलके मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु। एक और बार हाथों उठा के, यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, ओ यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महान, यीशु है दाता महान। बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। बहता सागर है यीशु का प्यार और दया। அங்கிருந்து புறப்பட்டு வருகிற அந்த கடலை போல புறப்பட்டு வருகிற அதனுடைய இரக்கம். ये गंगा सागर में जाते हैं। हमारा देश के 3 आदमी में 1 आदमी गंगा सागर के खोज में इतना खर्चा करके, इतना दबदबा के जाते हैं। कई ऐसी खोज को शीशा को तोड़ रहा है,
அன்னைக்கு भीतर के आदमी का लाठी से मार रहा। ஏசி கோச்சினுடைய சீசாவை உடைத்து உள்ளே இருக்கிறவர்களை தடியால் அடிக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலே 3 பேரிலே ஒருவர் இந்த கங்கை நதியினுடைய நாட்டத்துக்குள்ளே போகிறார்கள். वहां का एक नंगा साधु जो है एक कोड़ा निकाल के उसमें आने वाला जाने वाला का ढबल मायरे मायरे नहीं बाबा रे कहो मायरे मायरे। आप देखिए मोटरसाइकिल में आदमी जा रहा है, पीछे लड़की है, क्योंकि मेरा बाइबल बतलाती है। என்னுடைய வேதம் சொல்லுகிறது. पढ़िएगा, வாசியுங்கள். दाऊद के साथ पूछेंगे, தாவீதிடத்துல கேட்டு பார்க்கலாம். भजन संगीता சங்கீதம் 139 139 21 22 21 22 139:21। हे यहोवा, क्या मैं तेरे बैरियों से बैर नहीं रखूं और तेरे विरोधियों से रूठ न जाऊं? हां, मैं उनसे पूर्ण बैर रखता हूं, मैं उनको अपना शत्रु समझता हूं। கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். जरूर हम यीशु की बात को मानते हैं, நான் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். जरूर यीशु की बातों को मानते हैं, क्योंकि वो क्रूस पर अपना बैरियों के लिए प्रार्थना किया था। இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தன்னுடைய பகைஞருக்காக விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்தார்தான். हे पिता, பிதாவே, इन्हें क्षमा कर, இவர்களை மன்னியும். मालूम नहीं हो रहा அவளுக்கு தெரியாது वे क्या कर रहे हैं। அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி. ये यीशु मसीह है। இது இயேசு கிறிஸ்து. यहाँ और भजन संगीता का लेखक बहुत तेरे लोग जो तेरे विरोध में काम करते हैं, मुझे गुस्सा आता है। ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், உமக்கு விரோதமாய் இருக்கிறார்களே அவர்களை பார்த்து நானும் பகைக்கிறேன். तेरे विरोधियों से मैं रूठ नहीं जाऊं, உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமல் இருப்பேனோ? लेकिन उनको हम प्यार करते हैं அவர்களையும் நான் நேசிக்கிறோம். यीशु के चलते, இயேசுவின் நிமித்தமாக, यीशु के चलते। இயேசுவின் நிமித்தமாக. परंतु ஆனால் हम उनसे प्यार करते हैं। நாம் அவர்களை நேசிக்கிறோம். सवेरे उठ के प्रभु से कहते हैं, காலையில எழும்பி ஆண்டவரிடத்தை சொல்லுகிறோம், हे प्रभु, ஆண்டவரே, मुझे पता नहीं 40-45 करोड़ लोगों को क्षमा करेगा कि नहीं करेगा। 40-45 கோடி ஜனங்களை மன்னிப்பீரோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. चाहे हमारा राष्ट्रपति मुर्मू जी क्यों न हो, ஒருவேளை எங்களுடைய முர்முவா இருந்தாலும் சரி, या प्रधानमंत्री मोदी जी भी क्या है, அல்லது எங்களுடைய பிரதமர் மோடிஜி அவர்களா இருந்தாலும் சரி, या अंबानी के परिवार भी क्यों न हो, அல்லது அம்பானி குடும்பத்தாரை சேர்ந்தவர்களா இருந்தாலும் या சரி, हमारा गृह मंत्री अमित शाह भी हो, அல்லது ஹோம் மினிஸ்டரா இருக்கிற அமித் ஷா இருந்தாலும் சரி, क्षमा करते हैं। மன்னிக்கிறோம் ஆண்டவரே, हम क्षमा करते हैं, நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, तेरे जैसा प्यार करते हैं, உம்மை போல நாங்களும் நேசிக்கிறோம். परंतु उनके क्रिया को हम नहीं ग्रहण कर सकते हैं। ஆனால் அவருடைய கிரியைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. सवेरे उठ के मूसा इस डर के मारे गया था, இந்த பயத்தினாலே தான் மோசே அதிகாலையில் எழும்பி தேவனிடத்திலே போனான். तड़के उठ के गया। அதிகாலமே எழும்பி போனான். परमेश्वर ने कहा, கர்த்தர் சொன்னார், तेरे गिलगिलाट को देखे मैं उनको क्षमा कर देता हूँ। உன்னுடைய நடுக்கம் விண்ணப்பத்தை கேட்டவர்களை நான் மன்னிக்கிறேன். यहोशू को देखिएगा, யோசுவாவை பாருங்கள், मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். यहोशू की पुस्तक, யோசுவாவின் புத்தகம். यहोशू उसे अपनी बात को वहां लिखा है। யோசுவா தன்னுடைய காரியங்களை அங்கே எழுதுகிறான். 3 अध्याय का पहला पद को देखिएगा। 3ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை பாருங்கள். अभी कानान में प्रवेश करने पर है, இப்பொழுது கானானுக்குள் பிரவேசிக்க இருக்கிறார்கள். जरूर यरदन नदी भी है, யோர்தான் நதியும் அங்கே இருக்கிறது தான். एरिहो का शहर पना भी है, எரிகோவினுடைய பெரிய கோட்டையும் அங்கே இருக்கிறது. डर लग रहा है, பயம் இருக்கிறது. अभी मूसा नहीं है, இப்பொழுது மோசே அங்கே இல்லை, मैं अकेला हूं, நான் தனியா இருக்கிறேன். इन 30 लाख लोगों को उधर करना है। 30 லட்சம் பேரை நான் இப்பொழுது அங்கே அப்புறப்படுத்த வேண்டும். परमेश्वर का वायदा किया देश में हमें प्रवेश करना है, தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.
वहाँ जरूर जासूसियों के द्वारा उसने कुछ बातों को सुना था, உண்மையிலேயே அந்த ஜோசி வேவு பார்க்க போனவர்கள் மூலமாக சில காரியத்தை யோசுவா கேட்டான் தான். जरूर इसने भी 12 लोगों के साथ दौरान किया था, உண்மைதான், இவனும் கூட அந்த 12 பேரோடு கூட வேவு பார்த்து வந்தவன். लेकिन 12 लोग में 10 लोग गिर गए, ஆனா 12 பேர்ல 10 பேர் விழுந்து போனார்கள். केवल 2 जन बचे थे। வெறுமனே 2 பேர் தான் உயிரோடு இருக்கிறார்கள். और उसी हिसाब किताब से देखा जाए 30 लाख में कितना होगा? அதே கணக்கு போட்டு பார்த்தான் 30 லட்சம் பேர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? कांप रहा है। அவன் நடுக்கம் பிடித்திருக்கிறான். 30 लाख लोगों में मुश्किल से 3 लाख लोग जाने के लिए तैयार होंगे, பார்த்தா 30 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் தான் போவதற்கு ஆயத்தமா இருக்கு. क्योंकि वो 10 लोगों ने बुरी खबरों को सबको सुनाया। ஏனென்றால் அந்த 10 பேர் தவறான செய்திகளை பரம்ப ஆரம்பித்தார்கள். हमेशा झूठ बोले, எப்பொழுதுமே பொய் சொன்னார்கள். परमेश्वर का हाथ को नहीं देखे हैं, தேவ கரத்தை காணாதவர்கள். इसलिए 10 लोगों ने झूठ बोला मिलके। ஆகையாலே 10 பேர் இணைந்து பொய் உரைத்தார்கள். मैं जब वहां लोगों से बोला परमेश्वर हमारे साथ हैं, डरो मत, रो मत करके कहने से हमको भी पत्थरवाह करने के लिए ये झुंड आया था। நான் சொன்னேன் தேவ கரம் நம்மோடு இருக்கிறது, பயப்படாதீங்கள், நாம் சுதந்திரிப்போம் என்று சொல்லும்பொழுது இந்த கூட்ட ஜனங்கள் தான் வந்து கல்லெறிந்து கொல்ல முயற்சி எடுத்தது. मुझे என்னை मैं सुसमाचार लाया था, நான் சுத்த நல்ல செய்தியை கொண்டு வந்தேன். इनका माँ बाप भी ऐसे थे, இவங்க பெற்றோரும் அப்படியே இருந்தார்கள். इसको कैसे ले जाएंगे? இவங்களை எப்படி அங்கே நான் கூட்டு போவது? कंपन लग रहा। உள்ளேயே நடுக்கம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். पहला पद में लिखा है, 1ஆம் வசனத்தில் இருக்கிறது, यहोशू सवेरे उठा। அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து अब सब इस्राएलियों को साथ ले से कूच कर यरदन के किनारे आया। वे पार उतरने से पहले नहीं टिके, वहीं टिके। பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்தர் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். क्यों लिखा है सवेरे उठ के आया? ஏன் அங்கே எழுதியிருக்கிறது? ஐயா, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து, I am going entering into a new phase of my ministry. मैं मेरी सेवकाई में नए क्षेत्र में प्रवेश करने जा रहा हूं. New phase, न्यू फेस. दूसरे तरीका से सेवा करने के लिए मैं कदम रख रहा हूं। एक नए तरीका से सेवा करने के लिए ஒரு புதிய முறைமையை கையாளுவதற்கு அடியெடுத்து வைக்கிறேன். मुझे बहुत बड़ी भीड़ को अगुवाई करना है। எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்த வேண்டும். सवेरे उठ के காலையிலேயே அதிகாலமே எழும்பி प्रभु ने उनसे क्या कहा मालूम है? 5वां पद, 5ஆம் வசனத்தை தேவன் அவனோடு கூட என்ன சொன்னார் பாருங்கள். 4 पद का पिछले भाग और 5 पद। 4ஆம் வசனத்துடைய பின்பகுதி 5ஆம் வசனமும் கூட. किस मार्ग से तुमको चलना, क्योंकि अब तक तुम उस मार्ग पर होकर नहीं चले। இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். फिर यहोशू ने प्रजा के लोगों से कहा, तुम अपने आप को पवित्र करो, क्योंकि कल के दिन यहोवा तुम्हारे मध्य में आश्चर्य काम करेगा। யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ये प्रकाश कहाँ से मिला? இந்த வெளிப்பாடு அவனுக்கு எங்க இருந்து கிடைத்தது? तुम पवित्र हो, करो, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், मैं कल बड़े काम करूंगा, நாளைக்கு அற்புதத்தை நான் செய்வேன், आश्चर्य काम करूंगा। அற்புதங்களை செய்வேன். इस प्रकाश कहाँ से मिला? இந்த வெளிப்பாடு அவனுக்கு எப்படி கிடைத்தது? कब मिला? எப்பொழுது கிடைத்தது? पहला पद को फिर से देखें। திரும்ப முதலாவது வசனத்தை பாருங்கள். यहोशू सवेरे उठा। அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு, मेरे जवान, मेरे लोग, என்னுடைய வாலிபரே, என்னுடைய ஜனங்களே, सवेरे उठने के द्वारा जो आशीष आपको मिलती है तो आपको दिख रहे हैं? காலையிலேயே எழும்புறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பாக்குறீங்களா? Yes. எஸ், நான் பார்க்கிறோம். If you want to go in a new way, attempt something new, stand up before God early morning so that He can lead you, tell you what He should do. नए तरीका से कुछ करने के लिए आप चाहते हैं तो उसके लिए सवेरे उठ के परमेश्वर के सम्मुख में टहरे रहे, ताकि परमेश्वर सवेरे आपको सिखाएगा कि क्या किया जाए. यीशु को देखिए, இயேசுவை பாருங்கள்.
मरकुस रचित सुसमाचार மார்க் எழுதின சுவிசேஷம் दूसरा अध्याय। 2ஆம் அதிகாரம்। बहुत से वचन को मैं दिखा सकता हूं, लेकिन आपके सोचने लायक मैं इन बातों का कहूंगा। நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ளும்படி நான் சில காரியங்களை சொல்கிறேன், अनेक காரியங்களை நான் சொல்ல முயற்சி எடுத்தாலும் கூட। वहां देखिए 35 पद, 35ஆம் வசனத்தை இங்கே பாருங்கள்। मरकुस रचित सुसमाचार दूसरा अध्याय 35वां पद। மார்க் 2:35। यीशु का अनुभव का यहाँ मरकुस लिखता है। இங்க மார்க் இயேசுவினுடைய அனுபவத்தை எழுதுகிறார்। बहुत प्रेशर है, अनेक பிரஷர் அங்கே இருக்கிறது। लोग उसको ताक में हैं, लोग उसके ताक में हैं, ஜனங்கள் எல்லாரும் அங்கே அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், उनको रुकवाने के लिए चाहते हैं, அவரை நிறுத்த விரும்பினார்கள்। क्योंकि बहुत अद्भुत काम को देखे हैं। ஏனென்றால் अनेक அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள்। यहाँ पर रह जाइए, இங்கேயே இருந்து விடும் ஐயா, हम लोगों को ये नया क्षेत्र के काम को करने के लिए मन नहीं है। எங்களுக்கு ஒரு புதிய பகுதியில இருந்து ஊழியம் செய்ய எங்களுக்கு மனசு விருப்பம் இல்ல। बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது। मरकुस फर्स्ट चैप्टर மன்னித்துக் கொள்ளுங்கள், மார்க் 1ஆம் அதிகாரம் 35, 35ஆம் வசனம்। मार्क फर्स्ट चैप्टर 35, मरकुस पहला अध्याय 35वां वचन को थोड़ा देखिएगा। भोर को दिन निकलने से बहुत पहले यीशु उठकर निकला और एक जंगली स्थान में गया, वहां प्रार्थना करने लगा। இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்। क्यों? ஏன்? यूहन्ना इसका जवाब दे रहा है। யோவான் இதற்கு பதில் சொல்கிறான் பாருங்கள்। पढ़िएगा 5 अध्याय, வாசியுங்கள் 5ஆம் அதிகாரம்। यूहन्ना 5वां अध्याय, யோவான் 5ஆம் அதிகாரம் 19 पद, வசனம் 19। इस पर यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच सच कहता हूं, पुत्र आपसे कुछ नहीं कर सकता, केवल वो जो पिता को करते देखा है, क्योंकि जिन जिन कामों को वो करता है उन्हें पुत्र भी उसी रीति से करता है। அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார், அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார்। 20वां पद को भी पढ़िएगा। 20ஐயும் வாசித்து பாருங்கள்। क्योंकि पिता पुत्र से प्रीति रखता है और जो जो काम वो आप करता है वो सब उसे दिखाता है, वो इनसे भी बड़े काम उसे दिखाएगा ताकि तुम अक्षम करो। பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார், நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்। क्यों सवेरे जाता है? ஏன் அதிகாலையிலே போகிறார் அவர்? दिन भर मुझे क्या करना है, நாள் முழுவதும் நான் என்ன செய்ய வேண்டும், किन किन कामों का करना है, எந்த வேலைகளை செய்ய வேண்டும், तूने मुझे चंगा करने का अधिकार तो दिया है, நீர் எனக்கு குணப்படுத்த கொடுத்த வல்லமை தந்திருக்கிறீர், परंतु ஆனால் आज मैं बेदस्ता जा रहा हूं, இன்றைக்கு நான் பெதஸ்தாவுக்கு போகிறேன், क्योंकि आपने कहा ஏனென்றால் நீர் சொன்னீர் बेदस्ता कुंड में जाने के लिए பெதஸ்தா குளத்துக்கு போகும்படியாய் दिखाया है। அவர் காண்பித்து விட்டார்। बेदस्ता में बहुत लंगड़े लोग थे, अंधे लोग थे, लूले लोग थे, कई प्रकार के बीमार लोग वहां थे। பெதஸ்தாவிலே अनेक குருடர்கள், சப்பானிகள், अनेक அங்கே வியாதியஸ்தர்கள் கிடந்தார்கள்। लेकिन बच्चे बताएं कितने लोगों को वहां प्रभु ने चंगा किया? ஆனா பிள்ளைகள் சொல்லுங்க, இயேசு குணமாக்கினவர்கள் எத்தனை பேர்கள்? बोलिए, हैं? बाइबल पढ़ते नहीं है? अरे बेदस्ता कुंड में लूले लंगड़े अंधे सब पड़े हुए थे, यीशु वहां पहुंचा, कितने लोगों का चंगा किया? ஒரே ஒருவரை மாத்திரம் இயேசு குணப்படுத்தினார்। एक ஒன்று, क्या वो एक आदमी प्रार्थना कर रहा था? அந்த மனிதன் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தானோ, ஜெபித்தானா? இல்லை। क्या यीशु को जानता था? இயேசுவை அறிந்திருந்தானா? இல்லை। क्या यीशु का कोई कुटुंब का आदमी था? இயேசு குடும்பத்தானா இருந்தானா அவன்?
नो, இல்லை. उसको पता नहीं है कौन मुझसे बातचीत कर रहा है. அவனுக்கே தெரியாது என்கிட்ட பேசிட்டு இருக்கிறவர் யாருன்னு சொல்லி. क्यों यीशु एक ही आदमी का चंगा किया? ஏன் இயேசு ஒரே ஒரு மனிதனை குணப்படுத்தினார்? बोलिए. சொல்லுங்கள். सबको चंगा नहीं किया, எல்லாரையும் சுகப்படுத்தல. वो इंतजार भी नहीं किया, அவர் எதிர்பார்க்கவும் प्रार्थना भी नहीं किया, ஜெபிக்கவும் இல்லை அந்த மனிதன். या यीशु से कोई संबंध भी नहीं, இயேசுவினிடத்துல எந்த உறவும் வைக்காதவன், उसका परिवार का भी नहीं है. இயேசு குடும்பத்தை சேர்ந்தவனும் அல்ல. हाँ, तुमको पेदस्ता जाना है, वो 38 साल से पड़ा हुआ है एक लाचार आदमी, उसको ठीक करके फिर बात चलते रहना. இன்றைக்கு நீ பெதஸ்தா போக வேண்டும். 38 ஆண்டுகளாக வியாதிஸ்தராய் கிடக்கிற ஒரு மனிதன், அவனை குணப்படுத்தி விட்டு நீ போய்விட வேண்டும். यहूदाया से गलीलिया जाने के लिए शॉर्टकट है. யூதேயாவிலிருந்து கலிலியா போவதற்கு ஷார்ட்கட் வழி உண்டு. होय, लेकिन यहूदी लोग समारिया देश में होके नहीं जाते हैं. ஆனால் யூதர்களோ சமாரியா நாடு வழியாய் போக மாட்டார்கள். क्योंकि वे लोग अछूत मानते हैं उनको. ஏனென்றால் இவர்கள் அவர்கள் தீண்டாதவர்கள் என்று நினைக்கிறார்கள். सवेरे प्रभु उसके यात्रा के लिए अगुवाई करना है. ஆனால் காலையிலேயே தேவனாய் கர்த்தர் இவருடைய பிதாவானவர் இயேசுவுடைய வழி நடத்த வேண்டும். வழியிலே समारिया होके जाना. நீ இன்றைக்கு சமாரியா வழியா போப்பா. बहुत लंबा दूर है. அது தூரமாய் இருக்கக்கூடிய இடமாயிடுச்சு. समारी लोगों को हम लोग कुत्ता कहते हैं. சமாரியர்களை நாங்கள் நாய்கள் என்று சொல்லி அழைக்கிறோமே. हम लोग उनके देश में से होके जाना है. அவங்க தேசத்து வழியா நாங்க போணுமா? प्यासा हो जाएंगे. நான் வழியில போகும் பொழுது நான் தண்ணி கிடைக்காம தாகமாயிருவேன். खाने के लिए वहाँ दुकान कैसा रहेगा मालूम नहीं. சாப்பிடுவதற்கு அந்த பகுதியில கடைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியாது. लंबे रास्ता में जाने में से भूख लगेगा. நீண்டது ஒரு பிரயாணம் எனக்கு பசி எடுக்கும். नो, இல்லை அப்படி நினைக்கல. नो, இல்லை. पिता ने कहा, பிதாவானவர் சொன்னார், समारिया से होके जाओ. சமாரியா வழியா நீ போ. उसको प्यास लगी, அவருக்கு தாகம் எடுத்தது. इसलिए उस समारी स्त्री से उसने पूछा पानी पिलाओ. ஆகையினாலே சமாரிய ஸ்திரீயிடத்துல கேட்டார், எனக்கு தண்ணி கொடு. उसको भूख लगी, அவருக்கு பசி எடுத்தது. 12 चेलों को बोला जाके खा के मेरे लिए भी लाना. 12 சீஷர்களை சொன்னார், நீ போய் சாப்பிட்டு விட்டு எனக்கும் கொண்டு வாங்கள். क्या यीशु जवान नहीं था? இயேசு வாலிபரா இல்லையா அந்த இடத்துல? 12 लोगों के साथ ये भी जाके होटल में नहीं खा सकता था. 12 பேரோடு கூட இவரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட முடியாதோ? हेलो, 12 लोगों को खाने के लिए भेज रहा है तो ये भी इसका मतलब पैसा है. பணம் இருக்கு, 12 பேரை அனுப்புறாரு சொன்னா இவரும் போயிருக்கலாம். अगर मैं वहां रहता बोला 30 उम्र हो गया इतना चल नहीं सकते, चलो. நான் அங்க இருந்தா சிर्फ 30 வயதான உமக்கு ஆயிருக்குது, என்ன நீர் வாரும் என் கூட சொல்லிருப்பேனா? चलिए एक साथ खाएंगे. எல்லாரும் போய் சாப்பிட்டு வருவோம் சொல்லிருப்பேன். हम लोग एक आदमी खाने लाने के लिए 12 लोग टोकरी लाएंगे. நாங்க ஒரு மனுஷன் சாப்பிடுவதற்கு 12 கூட நிறைய அங்க வாங்கிட்டு வர முடியுமா? वहां आने से गरम गरम मिलेगा, அங்க வாருமையா சுட சுட சாப்பாடு கிடைக்கும். रास्ता में ठंडा हो जाएगा. வழியில நாங்க கொண்டு வரும்போது குளிர்ந்து போகும். और आपके बारे में हम जानते भी हैं, உம்ம குறித்தலக அறிந்தும் செஞ்சிருக்கிறோம். पागल आदमी है. பைத்தியக்காரன் हम इतना परेशानी करके लाएंगे, आप खाएंगे नहीं, बोलेंगे पिता का इच्छा को पूरा करेंगे, खाना फेंक देंगे, आपकी बर्बाद करने वाला है. आप आइए, चलिए 12 लोग खींच के चले जाता. 12 பேரை இழுத்து கொண்டு அவரை கொண்டு போயிருக்கலாம். ஏன்னு சொன்னால் நாங்க சாப்பிட்டாடு கொண்டு வருவோம், நாங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது எனக்கு போஜனமா இருக்குன்னு சொல்லி சாப்பாடை சாப்பிட மாட்டேன் இப்படி சொல்லிருவீர். अगर नहीं हम कम से कम 4 आदमी जो है हाथ पैर टांग उठ के चलेगा. ஒருவேளை இல்லைன்னு சொன்னா 4 பேர் உங்களை தூக்கி எடுத்து கையை காலை பிடிச்சிட்டாங்க கொண்டு போயிருவோம். थक गया करके हम लोग थके नहीं, आपके साथ हम भी चले थे. நீங்க இளைக்கலையா, களைத்து போகல, உங்களோட கூட நாங்களும் இல்லையா ஊழியத்துல? अगर आप बुढ़ा रहते हम लोग खाना लाते. நீர் வயதாகி கிழவரா இருந்தேன்னு சொன்னா நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருப்போம். बोल रहा है किनारे कुआं के किनारे बैठ जाएंगे. சொல்றாரு கிணற்றுக்கு அருகில நான் உட்கார போறேன்னு சொல்லி. और इनके लिए हम लोग 12 लोग जाके खाना लाना. இவருக்காக 12 பேர் போய் சாப்பாடு போட்டு கொண்டு வரணுமா? सवेरे उठ के प्रभु ने दिखाया, इस रास्ता में से होके जाओ, यहाँ बैठ जाओ, वहाँ सेलों को विदा कर दो, एक स्त्री आएगी और उससे बातचीत करना, उसके द्वारा पूरा समारिया प्रभु में आएगा. காலையிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுது பிதாவானவர் சொன்னார், இந்த வழியா போ, அந்த கிணற்றண்டையில நீ உட்காரணும், ஒரு ஸ்திரீ வருவாள், 12 பேரை அங்க அனுப்பி உனக்கு போஜனம் கொண்டு வா, இப்படி எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்து விட்டார். इसलिए पूरा करता.
ஆகையினாலே நான் उसी को पूरा करो। அதையே நான் நிறைவேற்றுகிறேன். Do you want everyday business in the name of Jesus with the power and the guidance of God? क्या आप प्रतिदिन का कार्य परमेश्वर के पिता की इच्छा के अनुसार, उसके सामर्थ और उसके अगुवाई के अनुसार होके करने के लिए चाहते हैं? यीशु के समान सवेरे उठो। அப்படி என்றால் இயேசுவை போல அதிகாலையிலே எழும்பி விடுங்கள். इसका मतलब रोशनी आने के पहले उठो। அதாவது சூரிய வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக எழும்பி விடுங்கள். इंतजार करो, காத்திருங்கள், इंतजार करो। காத்துக்கொண்டே இருங்கள். वो जैसा अगुवाई करता वैसे चलो। அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே போங்கள். Today in Christianity this is missing even with the missionaries. आज मिशनरी भाइयों के साथ और मसीहत में ये बातें बिल्कुल खो गई, क्योंकि ये नहीं सिखाया जाता। ஏனென்றால் இது கற்றுக் கொடுக்கப்படுகிறதே இல்லை. आज मसीहत का क्या आपके लिए हम बताएंगे किस लड़की से शादी करना, कौन जाना है, कौन जहां जाना है करके पास्टर साहब बताएंगे तब जाएंगे। अरे बाप रे, இன்றைக்கு கிறிஸ்தவம் தலைகளாய் மாறி இருக்கிறது. அப்ப உனக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், உனக்கா நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. भैया प्रार्थना करके बतला दीजिएगा। அண்ணே ஜெபித்து கொஞ்சம் எனக்கு சொல்லிருங்களே. मदद करने के लिए हम तैयार हैं। உண்மைதான், உதவி செய்ய நாங்கள் ஆயத்தம். परमेश्वर सब जगह में है, தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். सर्वव्यापी है। कितने लोग विश्वास करते हैं? சர்வ வியாபியாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ठीक, हाथ के नीचे कर लें। கையை கீழே போடுங்க. कितने लोग उसके बेटे और बेटियां हैं? எத்தனை பேர் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள்? आपका संबंध उसके साथ क्या है? உங்களுடைய உறவு அவரோடு கூட எப்படி இருக்கிறது? बोलिए ना। சொல்லுங்கள். बाप और बच्चे, लड़की தகப்பன் लड़का। பிள்ளை, தகப்பன் மகன் மகள். तो आपकी आवश्यकताओं का किससे मांगेंगे? அப்ப உங்க தேவையை யார்ட்ட போய் கேட்பீங்க? गणेश दुकान से बोलेंगे, हमारा पापा से बोले ना इसका खरीद के देने के लिए बोल दिया, गणेश दुकान में जाकर बोलेंगे। கணேஷ் கடையில போய் உங்க அப்பாட்ட சொல்லுப்பா இதை வாங்கி எனக்கு தரேன்னு சொல்லி கணேஷ் கடையில போய் சொல்லுவோமா? तमिल में उस पिल्ले के ने चलो कल्ला पिल्ला है। अरे तुम बाप से मांगा ना। ஏய் உன் அப்பாட்ட கேளாப்பா. क्या यहाँ पर बाप है? இங்கே தகப்பன் இருக்கிறாரா? यहाँ बोलिए, बोलिए ना। हाँ, यहाँ भी है। இங்கேயும் இருக்கிறார். नहीं नहीं है, यहाँ भी है। இங்கேயும் அந்த தகப்பன் இருக்கிறார். मेरा घर में है। என் வீட்டுல தகப்பன் இருக்காரா? हाँ, अरे घुटना उठ के तुम अपने बाप से मांगो। ஏய் நீ எழும்பி உன் அப்பாட்ட கேளுப்பா காலையில. बोलिएगा, हाथ रख के बोलिएगा, கையை வைத்து இப்படி வைத்து சொல்லு. मैं अपने आवश्यकता के लिए நான் என்னுடைய தேவைகளுக்காக अपने ही प्रार्थना करके நானே ஜெபம் பண்ணி उसके पास அவரிடத்துல जो सलाह है அறிவுரைகள் मांगूंगा। கேட்டுக்கொள்ளுவேன். पढ़िएगा यशायाह नबी की किताब 50वां अध्याय। यशायाह नबी की किताब 50वां अध्याय। अगर उसको सुनने के लिए चाहते हैं, उसकी आवाज को सुनने के लिए चाहते हैं, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்ல ஏசாயா 50:4 வசனத்தை பாருங்கள். वहां पर क्या लिखा है? அங்க என்ன எழுதி இருக்கிறது? प्रभु यहोवा ने मुझे सीखने वालों की जीभ दी है कि मैं थके हुओं को अपने वचन के द्वारा संभालना जानूं। आगे की बात को आप मेरे साथ मिलके बोलिए, पढ़िएगा। बोर को वो नित्य मुझे जगाता और मेरा कान खोलता है कि मैं शिष्य के समान सुनूं। तमिल में डिस्प्ले कीजिए, तमिल वाला मेरे साथ बोलिएगा। இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் என்னை எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார்। தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம், जितने என் கூட சேர்ந்து படிங்க பார்க்கலாம், சத்தமாக படிங்க பார்க்கலாம்। காலை தோறும் मॉर्निंग कॉफ़ी के साथ, बोलिए ना भाई नहीं आपका या मेरा अनुवाद में है, मुझे जगाता है, கற்றுக்கொள்கிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்। कैन यू सी द सीक्रेट? उसकी रहस्य की बातों को वहां देख पा रहे हैं? ठीक है, आप जिस घर में रहते हैं आपका परिवार भी प्रभु को जानता है। आप अपना परिवार की आवश्यकता किससे मांगेंगे? உங்க குடும்பம்
உங்க குடும்பமும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறது. அப்போ குடும்ப தேவைகளை யார் இடத்துல போய் கேட்பீங்க? घर में प्रार्थना करेंगे, पारिवारिक प्रार्थना வீட்ல குடும்ப ஜெபம் பண்ணுவீங்களா? कर सकते हैं ना? செய்ய முடியும் அல்லவா? परिवार की आवश्यकता क्या किससे मांगना है? குடும்ப தேவைகளுக்கு யார்கிட்ட போய் கேட்கிறது? घर में पारिवारिक प्रार्थना करो यार। வீட்ல இருந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க ஐயா. परिवार में प्रार्थना नहीं करेगा लेकिन बोलेगा हमको प्रार्थना मिनिस्ट्री है। குடும்பத்துல ஜெபம் பண்ணாதவன் தான் வெளியே போய் சொல்லிட்டு இருப்பான் எங்களுக்கு ஜெப மினிஸ்ட்ரி இருக்கிறது. पत्नी के साथ मिलकर प्रार्थना नहीं करेगा, குடும்பத்துல மனைவியோட இருந்து ஜெபம் பண்ண மாட்டார் இவரு. लेकिन बोलेगा आई एम इन प्रेयर सर्विस। फिर हम प्रार्थना में है, मैं प्रार्थना में रहता हूं. अरे प्रार्थना मिनिस्ट्री नहीं है, प्रार्थना जीवन है। ஜெப ஊழியம் கிடையாது ஐயா, ஜெப வாழ்வே. हम लोग ये गीत गाते हैं हिंदी ஒரு में, பாடல் நம்ம ஹிந்தில பாடுறோம். प्रार्थना ही जीवन, प्रार्थना में जय कहते ना, जब में जीवन जबम जयम जीविय तीर्के इदुवे सट्टम, जब में जीवन जबम जयम जीविय तीर्क इदुवे सट्टम। तमिल में गाइए मेरे साथ, जब में जीवन जबम जयम जीविय तीर्क इदुवे सट्टम, जब में जीवन जबम जयम जीविय तीर्ख इदुवे सट्टम। तब आप बोलेंगे हम लोग को फिर यहाँ क्यों जमा करते हैं? मैं अंकल जी அப்படி கேட்கலாம், அங்கிள் ஏன் எங்களை இப்படி வந்து கூட செய்து வருறீங்க? 5 बजे वहां बुलाते हैं, फिर यहाँ भी 8 बजे बाल बच्चों को लेके जाने में वो उठता नहीं है, और बाहर आते हैं तभी कहता है मम्मी टॉयलेट आ रहा है। 5 மணிக்கு அங்க வர சொல்லிடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு இங்க வர சொல்றீங்க. எல்லாரும் குடும்பமா கிளம்பி வெளியே வரும்போதுதான் பையன் பிள்ளை சத்தம் போட்டுதான் அம்மா டாய்லெட் வருதுன்னு சொல்லி சொல்றான். सुसु आ रहा है, अरे कोट वूट सब फान लिया है, जूता उता ठहर लिया है, अब ये कह रहा है बाहर आप ताला लगाएंगे तब सुसु आ रहा है। और एक को आने से तो बहुत को उनका आता है। ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னா எல்லாருக்கும் வந்துரும். इन बच्चों का देखिए एक को आने से सबको आएगा। இங்க பிள்ளைகளை பாருங்க, ஒருத்தர் வெளியே போனா எல்லாருக்கும் வந்துரும். क्यों परेशान होते हैं? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? फिर यहाँ क्यों आते हैं? ஏன் திரும்ப இங்க வந்து கூடுறோம்? यहाँ आने का मतलब இங்க வரதுனுடைய நோக்கம், ये सिकरिया से आए हैं, இவர் சிக்கர்ல இருந்து வந்திருக்கிறாரு, वो वहाँ देगरी से आए हैं, அவர் அங்க டெகிரில இருந்து வந்திருக்கிறாரு, वो शंकरपुर से आए हैं, இவர் சங்கர்பூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, ये बढ़िया से आए हैं, இவர் படியால இருந்து வந்திருக்கிறாரு, वो निमियाड़ी से आए हैं। அவர் நிம்மியாடில இருந்து வந்திருக்கிறாரு. मालूम नहीं उनका क्या आवश्यकता है, அவருக்கு நமக்கு தெரியாது என்ன தேவைன்னு சொல்லி यहाँ इसलिए आते हैं। ஏன் இங்க வர்றாரு? बड़ा बाबू भैया आपका घर ठीक है ना? பாபா ஐயா உங்க வீடெல்லாம் சரியா இருக்கா? நல்லா आपके இருக்கீங்களா? बच्चे வீட்ல ठीक है ना? உங்க பிள்ளைங்க சுகமா இருக்காங்களா? आपके लिए कुछ प्रार्थना करना है, हम உங்களுக்கு प्रार्थना करेंगे। உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணுமா? நாங்க ஜெபிக்கலாம் சேர்ந்து. इसलिए आए, ஆகையினால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. इसलिए आए हो। ஆகையினால இங்க வந்திருக்கீங்க. लेकिन हम लोग चर्च आते हैं, बड़े भैया रहेंगे वही प्रभु का दास है, बाकी लोग सब दास नहीं है, ये लोग दासी हो जाते हैं उससे। बड़े भैया हाथ रखेंगे ना एकदम सामर्थ बहेगा, अरे कुछ नहीं बहेगा। मैं उस उदाहरण का फिर कह रहा हूं, திரும்ப அந்த உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். एक वचन का पढ़ के ही अंत करेंगे, ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். इसी प्रचार का आगे बढ़ाएंगे। இதே பிரசங்கத்தை நான் தொடர்ந்து செய்வேன். कल 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 अगले हफ्ता। அடுத்த வாரம் कितने लोग सुनने के लिए तैयार? अगले हफ्ता भी बाप रे बाप बहुत ठीक, ध्यान से सुनो, நல்லா கவனிங்க, ध्यान से सुनो। நன்றா கவனிங்க. अपने लिए प्रार्थना करना, कमरा बंद करके करो। உங்களுக்காக ஜெபிக்க சொன்னா வீட்டை மூடிட்டு அறைக்குள்ளே ஜெபம் பண்ண வேண்டும். मैं करता हूँ। நான் செய்றேன் அந்த ரூம்ல. पूछिए, प्रिंसी से पूछिए, பிரின்சிட்ட கேட்டு பாருங்க, एडी से पूछिए, எடிட்ட கேட்டு பாருங்க, मैं प्रार्थना के लिए जा रहा हूँ, सुनील से पूछिए, சுனில்ட்ட கேட்டு பாருங்க. आई एम इन प्रेयर, डोंट डिस्टर्ब मी। நான் இப்போ ஜெபத்துல இருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. कमरा बंद करते हैं। வீட்ல அறையை பூட்டிட்டு बगल में रूपा आंटी बेहोश हो गई 20 मिनट, मुझे खबर नहीं मिला,
பக்கத்துல 20 நிமிடம் பார்த்தீங்க சொன்னா ரூபா ஆண்டி அங்க மயக்கமாயிட்டாங்க. எனக்கு ஒரு செய்தி வரல. मैं यहाँ प्रार्थना कर रहा था, நான் இங்க ஜெபித்து கொண்டிருந்தேன். एडी ने जाय को फोन नहीं, एडी ने जाय को फोन किया, जाय हमको फोन लगा रही, मैं फोन स्विच ऑफ करके रखा हूँ। எடி ஜாய்க்கு ஃபோன் பண்றான். அங்க இருந்து ஜாய் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். 3 बार की है। 3 முறை ஃபோன் பண்ணிருக்கான். फिर मैं प्यासा था, पानी पीने के लिए चाहता था, कोई अर्जेंट कॉल आया हो करके देखा, मेरी बेटी बुलाई है। திரும்ப நான் எனக்கு தண்ணி தாகம் எடுத்து சொல்லி தண்ணி குடிக்க போகும்போது என்னுடைய போன் எடுத்து பார்க்கும்போது 3 கால் வந்திருக்குது. என்னுடைய மகன் बुलाया, क्या हुआ? என்ன ஆச்சு என்ன मैं ஆச்சு? घबरा गया, कुछ हुआ गया। நான் கலங்கி போய் என்னதோ ஆயிருக்கும் போலன்னு கூப்பிட்டேன். वो रो रही है, அவ அழுறான். पापा मम्मी 20 मिनट तक बेहोश है। அம்மா அப்பா அம்மா 20 நிமிடமா அங்க மயக்கமா இருக்கிறாங்க. मैंने कहा मैं प्रार्थना में था बेटा। நான் சொன்னேன் நான் ஜெபித்து கொண்டிருந்த மகளே, अगर अपने लिए प्रार्थना करना है कमरा बंद करके करो। நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டுமா வீட்டை அறைய பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. परिवार के लिए प्रार्थना करो, परिवार को जमा करके करो। குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டுமா குடும்பத்தை எல்லாரும் கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுங்க. एक दूसरे के लिए प्रार्थना करना, यहाँ आओ। ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ண வேண்டுமா இங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. हम लोग छोटा छोटा करके सेल तो जरूर बनाए सिकरिया में रहने वालों के लिए, சிக்கரியால இருக்கிறவங்களுக்காக சின்ன சின்ன பிரேயர் செல் உருவாக்கி ताकि एक வச்சிருக்கோம். दूसरे के लिए प्रार्थना कर सकें। ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும்படியாக. लेकिन सिकरिया के छोड़ के बगले पटनवा चक्कनवा के लोग भी यहाँ हैं, ஆனா சிக்கரியாவை தாண்டி பட்டணவா சக்கரவா அங்க உள்ளவங்க இருக்கிறாங்க. उनके लिए कौन प्रार्थना करे? அவர்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவா? इसलिए सब लोगों को इतवार के इकट्ठा तक है, क्योंकि सबको बोल देंगे प्रार्थना होगी। ஏன்னா எல்லார்ட்டும் சொல்லுவோம் ஜெபம் பண்ணுவோம் சொல்லிடுவோம். कब எப்போ अंकल, कब? அங்கிள் எப்போ? इसलिए इतवार का 8 बजे यहाँ सब मिलके प्रार्थना करेंगे, वचन सीखेंगे, आनंद करेंगे, खुशी मनाएंगे, सब कुछ करेंगे। ஆகையினாலே ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணி சந்தோஷப்பட்டு எல்லாரும் களி கூறுவோம். इसलिए बगल वाला का हाथ पकड़ के बोलो, ஆகையினால பக்கத்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, अगर तुम्हारे लिए प्रार्थना करना है உனக்கா ஜெபம் பண்ணணுமா तुम करो, நீ ஜெபம் பண்ணு. तुम्हारे परिवार के लिए करना உன்னுடைய குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணணுமா परिवार के साथ करो। குடும்பத்தோட இணைந்து பண்ணு. जो बाहर के लोग जो प्रभु में नहीं आए उनके बारे में नहीं कह रहा हूँ, उनके लिए नहीं कह रहा हूँ, उनको मालूम नहीं है, लेकिन आपका मालूम होना चाहिए। வெளியிருந்து வந்தவர்களுக்கு சொல்ல நான் உங்களுக்காக சொல்றேன், உங்களுக்கு இது காரியங்களை தெரிந்திருக்க வேண்டும். अन्य लोगों के लिए प्रार्थना करना है, பிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டுமா यहाँ आओ। இங்க வா. चर्च के बाद थोड़ा ठहरिए, पूछिए भैया कहाँ से आए हैं, आपके लिए मैं प्रार्थना करना चाहता हूँ, प्रार्थना करो। अगर करेंगे ना यहाँ भीड़ नहीं आएगी। समझ में आ गया? कितने लोगों को समझ में आया? मैं अगले हफ्ता दाऊद की जीवन से बोलने जा रहा हूँ। அடுத்த வாரம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நான் பேச போகிறேன். मूसा के जीवन को दिखाया, மோசேயின் வாழ்க்கையை காண்பித்தேன், यहोशू के जीवन को दिखाया, யோசுவாவின் வாழ்க்கையை காண்பித்தேன், और यीशु मसीह के जीवन को दिखाया। இயேசுவின் வாழ்க்கையை குறித்து பேசினேன். अगले हफ्ता मैं दाऊद के बारे में बतलाने जा रहा हूँ। அடுத்த வாரம் தாவீதை குறித்து பேச போகிறேன். एक वचन अभी थोड़ा सा छाट के मैं आपको विदा कर दूंगा। ஒரே ஒரு வசனம் கொஞ்சம் அப்படி போட்டுட்டு நான் உங்களை அனுப்ப போறேன். पढ़िएगा। हाँ, வாசியுங்கள். भजन संगीता 5 का 3। சங்கீதம் 5:3. मैं पढ़ रहा, मेरे पीछे पीछे बोलिएगा। நான் வாசிக்க நீங்கள் பின்னாலே எனக்கு பின்னாலே சொல்லுங்கள். हे यहोवा, भोर को मेरी वाणी तुझे सुनाई देगी, मैं भोर को प्रार्थना करके तेरी बाट जोहूंगा। ओए, ये राजा भैया ये, இவன் ஒரு ராஜாவாயிருக்கிறானே. और आपको परमेश्वर ने कितना बचाया दाऊद। தாவீதே, உம்மை ஆண்டவர் எவ்வளவாய் காப்பாத்தி வந்திருக்கிறார். तुमने गोलियत को मारा दाऊद, நீங்க கோலியாத்தை முறியடித்தீரே தாவீதே. उस भजन संगीता को ऊपर क्या लिखा बाकी? அந்த சங்கீதத்துக்கு மேலே குறிக்கப்பட்ட குறிப்பை பாருங்கள். दाऊद का भजन संगीता, தாவீதின் சங்கீதம் அது. मैं एक गीत लिखा था तमिल में, मैंने कहा नोबल भैया म्यूजिक लगाइए, वही काम किया दाऊद। நான் ஒரு பாடல் எழுதினேன், நோபல் அண்ணனை பார்த்ததுக்கு கொஞ்சம் மியூசிக் போடுங்கன்னு சொன்னேன். அதே வேலையை தான் தாவூதுங்க செஞ்சிருக்கிறான். और जनी दीदी बोली है एक शब्द है धक्का मार रहा है, उसको थोड़ा सा परिवर्तन कर लें, कर लीजिए। நான் சொன்னேன் ஒரு வார்த்தை அதில் இருக்குது, கொஞ்சம் இடிக்குது, ஆகையினாலே என்ன செய்யறது? நான் சொன்னேன் அதை கொஞ்சம் மாத்திருங்க அப்படின்னு சொன்னேன். அதை மாத்திட்டாங்க. बस एक शब्द उन्होंने परिवर्तित किया,
ஒரு வார்த்தையை கொஞ்சம் மாத்திட்டாங்க அவங்க. मैंने फिर खुद थोड़ा सा परिवर्तन किया, திரும்ப நானும் கொஞ்சம் மாத்தினேன். अभी गीत अपना शेप ले लिया। இப்பொழுது பாடல் தன்னுடைய உருவத்திற்கு வந்துருச்சு. यही काम दाऊद भी किया था। இதே வேலையை தான் தாவீதும் செய்தான். क्यों किया? ஏன் செய்தான்? उसको करने के लिए उसने क्या किया? அதை செய்வதற்கு அவன் செய்த காரியம் என்ன? फिर से उस पद को पढ़िए कहा, திரும்ப அந்த வசனத்தை வாசியுங்கள். तमिल में डिस्प्ले कीजिएगा, तमिल पढ़ने वाला तमिल पढ़ाएं। भजन संगीता 5:3 मेरे साथ तमिल में बोलिए, तमिल वाले तमिल जो पढ़ सकते हैं। कर्तावे காலையில் मन में बोल दीजिएगा, बोर मतलब क्या होता है? मेरे लिए तो 8 बजे 9 बजे ही बोर होता है। 8 बजे 9 बजे बोर नहीं होता, बोर होता है। காலையில் 8 மணி உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். फिर से கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தம் मुंह धोके बोलिए 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 मुंह धोके ஊத்த வாயோட வரமாட்டேன் சொல்லுங்க. बेड में ही काफ़ी नहीं, आयतमाई कातिरुपैर। बहुत लोगों का धक्का लग रहा, मैं क्या करूं, वचन ऐसे ही लिखा है। வசனம் இப்படிதான் எழுதி இருக்குதுயா. அநேகருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனா வசனம் அப்படிதான் சொல்லுது. बगल वाला का हाथ पकड़ के उठा के, பக்கத்துல கரங்களை பிடித்து உயர்த்தி, हिंदी में मेरे पीछे बोलिए, இந்தியில எனக்கு பின்னால சொல்லுங்க. हे यहोवा बोर को मेरी वाणी तुझे सुनाई देगी, मैं बोर को प्रार्थना करके तेरी बाट जोहूंगा। हाथ नीचे कर लें, बगल वाला से पूछ लें, பக்கத்துல பார்த்து கேளுங்கள். सुनाई देगी करके, मेरी वाणी सुनाई देगी, होगी, सुनाई देगी। प्रभु कहता है वहाँ से स्वर्गदूतों को रखा देगा, इसके लिए इतना, अमित के लिए इतना, आशीष के लिए इतना, अविनाश के लिए इतना, सबके लिए एक एक स्वर्गदूत। कल सवेरे इनका रिकॉर्ड करना। उस बोर को उठ के स्वर्गदूत आके इंतजार करेगा, क्या लिखना, वाणी सुनाई देगी। क्या वाणी दे है? ये कृष्ण वाणी है, आकाशवाणी है। आइए हम सब खड़े हो जाएं। எல்லாரும் எழும்பி நிற்கலாமா?